கூல் டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். தேவைப்பட்டால் லைட்டாக பார்ப்ப சைடில் தண்ணி இருந்தால் தண்ணியில் மட்டும் கையை வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம சைடுக்கு மாற்றிப்போம். அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், இல்லைன்னா சீக்கிரம் இது சூடு ஆகிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிப்போம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீனட்டை வச்சு சூப்பரான பீனட் பர்ஃபி எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது கடலை மிட்டாய் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்துட்டு கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே 100 கிராம் அளவுக்கு ஜாகிரி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். ப்ளஸ் இது கூடவே 3 ஏலக்காயை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 50-60 ml கிட்ட வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாகவே இதுதான் இன்க்ரீடியண்ட்டு. நீங்கள் வேணும்னா இருந்தால் இஞ்சி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு பிடிக்காததுனால அதில் ஆட் பண்ணலை. ஸோ அது இருந்தால் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணணும். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யறதை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஹெவி பாட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கடாயை ஃபஸ்ட்டு வச்சு அடுப்பில் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம். இது வந்துட்டு 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலையை வறுத்துருக்கணும். கடலை நமக்கு ஆல்ரெடி ரோஸ்ட் இருக்கிறதுனால நான் அதை ரோஸ்ட் பண்ணலை. ஸோ அடுத்து நம்ம இப்போ பாவு காய்ச்சணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேனை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் நான் எடுத்து வச்சுருக்க வாட்டரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாட்டரை வந்துட்டு ஹீட் ஆகட்டும். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருது வெள்ளத்தையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பாவாக காய்ச்சி நல்லா கம்பி பதன்றது இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா பாவு மாதிரி காய்ச்சிப்போம். நல்லா மெல்ட் ஆகி நல்லா சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ 200 கிராமுக்கு வந்துட்டு 100 கிராம் வெல்லன்றது கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி 100 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மெல்ட் ஆகும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போவே ஆட் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு அது கூடவே இருக்கும். அதுக்காக தான் இப்போவே நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லைக் ஒரு லம்ஸு கூட இல்லாமல் நல்லா எந்த அளவுக்கு நம்ம நல்லா டைட்டாக ஆகணும். ஸோ அந்தளவுக்கு பாவை ஃபஸ்ட்டு காய்ச்சணும். இதில் மெயினு இதுதான். இதை எந்தளவுக்கு நல்லா டைட்டாக காய்ச்சி இருக்கிறீங்களோ அது அந்தளவுக்கு சூப்பராக வரும். அதேமாரி மேலே இந்த மாதிரி சைடில் நுர வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம கரண்டி வச்சு எடுத்து விடணும். ஏன்னா அதெல்லாம் டஸ்ட்டு. ஸோ டஸ்ட்டு போட்டிங்கன்னா வயிறு வந்துட்டு உங்களுக்கு இதாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டஸ்ட்டை வந்துட்டு அப்படியே மேலே வரதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக இருக்கும். ஸோ நம்ம இது கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வீட்லேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள். ஸோ அதேமாதிரி பாவு காய்ச்சும் போது நல்லா இதை அடிக்கடி அடியில் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் பாட்டம் வந்துட்டு சிக்காது. அதேமாரி ஹெவி பாட்டமில் தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் லைட் பாட்டம் இருக்க பேனில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் போர்ன் ஆகிடும். அதனால் கரிஞ்சி ஸ்மெல் வரும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஹெவி பாட்டம் இருக்க பேனில் செய்ய பாருங்கள். அதேமாதிரி சில்வரில் செஞ்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கரியத்துக்கான சான்ஸ் கிடைக்கும். இது சில்வரில் செய்யும் போதும் ஹெவியாக இருக்க அடியில் பாட்டம் வந்து ஹெவியாக இருக்க சில்வர் பாத்திரமாக பார்த்துக்குவாங்க முடிஞ்சளவுக்கு. ஸோ இது இட விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக கேப் விட்டாலும் உங்களுக்கு அடி பிடிச்சி கரிஞ்சு போயிடும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஏலக்காய்லாம் போடுறதுனால அவ்வளோ சூப்பராக செம ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு பாவு வந்து காயும் போது. ஸோ அதேமாரி நிறையா பேர் சேனல் பார்க்குறீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம இன்னும் 1K வரதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 80 பீப்புள்ஸாக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலே சீக்கிரமாக அந்த 80 பேர் மைல்ஸ்டோன் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அதே தெரியும் ஓரளவுக்கு நமக்கு லைட்டு தான் கண்ணாடி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் எப்படி நம்ம
அது அந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்குன்னு செக் பண்ணணும்னா வாட்டர் ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாகை வந்துட்டு ட்ராப் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி லிக்யூடாக உள்ளே சாலிடாக நிற்கணும். கரைஞ்சால் இன்னும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலாம் இருக்கும். ஸோ நான் எப்படி வரும்ன்றதை காட்டுறேன். ஸோ அந்த வரைக்குமே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இன்னொரு டைம் எகைன் செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணினா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த டைமில் ஃபயரை நம்ம லைட்டாக ஸ்லோ ஆக்கிப்போம். ஏன்னா இந்த டைமில் ரொம்ப திக்காகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமில் இருக்கும்போது நமக்கு அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணிக்குள்ளே ட்ராப் பண்ணிட்டா தெரியும். பார்த்திங்கன்னா க்ளூயி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes விட்டோம்னா ஈஸியாக நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இட விடாமல் நீ கையை விடாமல் கிளறணும். ஏன்னா அதுதான் மெயின் வேலை. ஏன்னா லைட்டாக இட விட்டாலும் நான் சொல்கிற மாதிரி அடிப்பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோம் ஆகி வர டைமில் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு இப்போ செக் பண்ணுவோம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இனி நம்ம எடுத்துகிட்டு இருக்க பீனட் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இனி மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்ததுனால ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ எடுத்துகிட்டு இருக்க ஃபுல் பீனட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மெயினான பர்பஸு இதை நல்லா இனி மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ எட்டை விடாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும் சூடாக. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்மளோட சுகர் பாவு வந்துட்டு நம்ம கடலை கூட பிளண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் இதுக்கப்புறம் டிலே பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகிடுனா அது சீக்கிரம் ஸ்டிக்கி ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனி கை விடாமல் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றோட ஒன்றா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கடலை வந்துட்டு நமக்கு மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு இனி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கோல்ட் டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அப்படியே உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். தேவைப்பட்டால் லைட்டாக பார்ப்பேன் சைடில் தண்ணி இருந்தால் தண்ணியில் மட்டும் கையை வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம சைடுக்கு மாற்றிப்போம். அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், இல்லைன்னா சீக்கிரம் இது சூடு ஆகிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிப்போம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு சின்ன உருண்டையாக வேணும்னா எந்த சைஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி அப்படியே டைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes மட்டும் நல்லா அதை ஃபேன் காற்றுல வந்துட்டு கோல்ட் ஆக்குனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஷேப் வந்துட்டு சாலிடான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க கிட்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி தரத்தை விட நீங்கள் வீட்டிலே செய்கிறது அவ்வளோ பெட்டரு. ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.